நம்ம போன கொஞ்சம் வீடியோஸில் பார்த்துருப்போம் நம்ம யார் அப்படின்றது. ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லை ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி அனுபவம் பண்ணலான்றதும் பார்த்துருப்போம். அதாவது நம்ம சென்சஸ் மூலயமா பார்க்குறது, சாப்பிட்றது, ஃபீல் பண்ணுறது, டச் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை அனுபவம் பண்ணுவோம். அதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணுற ஒரு வழி. ஸோ நம்மளை அனுபவம் பண்ணுறதுன்னா அப்போ நம்ம தான் அந்த கான்ஷியஸ்னஸ். அதுதான் முக்கியமான விஷயம். கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு ஆர்கன் கிடையாது, நம்ம தான் கான்ஷியஸ்னஸ். அது எப்படி இந்த கண்ணு மூக்கு கையிலேருந்து வேறுபடுதுன்னா, அது வந்து ஒரு ஃபிசிக்கல் இது கிடையாது. அது நம்ம உடம்புல தான் இருக்குது, ஆனால் நம்மளால் அதை ஃபிசிக்கலாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு மூச்சு மாதிரி தான் நம்மளோட. அதனால தான் மூச்சு விடும்போது நம்மளோட கான்ஷியஸாக அனுபவம் பண்ண முடியுது. நம்ம கேட்ப அடுத்த கொஸ்டின் வரும், இந்த கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. அதுதான் நம்ம. ஸோ அது எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னா அது நம்மளால் சொல்லவே முடியாது. அது நம்ம பார்க்கும்போது அந்த கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணலாம். அந்த அவேர்னஸ் இல்லை அந்த ப்ரெசன்ஸில் தான் நம்ம அதை அனுபவம் பண்ண முடியும். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம ஆத்மான்றது. அது அந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு எசன்ஸ் கொடுக்கறது. இப்போ நம்ம மூச்சு விடும்போது என்ன ஆகும்னா அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம அனுபவம் பண்ணுறோம். அந்த அவேர்னஸில் அந்த கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணுறோம். ஸோ பை டிஃபால்ட் என்னென்னா நம்ம யோசிச்சு அந்த கான்ஷியஸ்னஸ் நம்ம பிரெயினுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த நம்ம எப்போவுமே கான்ஷியஸ்னால் மைண்டுன்னு நினைப்போம். பட் அதை தாண்டி நம்ம இதயத்தில் கூட கான்ஷியஸ்னஸை கொண்டு போய் வைக்கலாம். நம்ம இதய ப்ரீத் பண்ணும்போது என்ன ஆகும்னா மைண்டை விட்டு வெளில வந்துடுறோம். வெளில வரும்போது அது இதயத்தில் நம்ம அனுபவம் பண்ணலாம். இப்போ அந்த கான்ஷியஸ்னால தான் நம்மளால் யோசிக்க முடியுது. பிரெயினில் யோசிக்கிறோன்னா அது காரணம் அந்த கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ நம்ம இதயத்தில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம அந்த தாட்ஸை விட்டு வெளில வந்துடுறோம். யோசிக்கிறத விட்டு வெளில வர முடியுது. நம்ம அதை யோசிக்கும் போது மூச்சு விடும்போது என்ன ஆகுனா நம்ம கொஞ்ச நேரம் கான்ஷியஸ்னஸ் இதயத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் அவ்வளோ ஒரு கேப்பபிளான விஷயம். ஸோ அது அப்படிப்பட்ட விஷயம். ஸோ நான் அந்த கான்ஷியஸ் நம்ம இதயத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஃபீல் பண்ணோன்னா அதோட கான்ஷியஸ்னஸோட எசன்ஸ் நம்ம அனுபவம் பண்ணலாம். இப்போ பிரெயினும் கான்ஷியஸும் சேர்ந்து இருக்கும்போது என்னென்னா பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம அந்த கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ண முடியல. பட் அதில் தான் இருக்குது, நம்ம அதை அனுபவம் பண்ண முடியல. நம்ம அதை இதயத்துக்கு கொண்டு வரும்போது என்ன ஆகுனா அந்த கான்ஷியஸ்னஸோட உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அதுலேருந்து நம்ம பேச முடியும், அதுலேருந்து யோசிக்க முடியும். இப்போ நம்ம பிரெயினை ரொம்ப பவர்ஃபுல்லானாலும் நம்ம அந்த கான்ஷியஸ்னஸை அனுபவம் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம எப்படி கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பார்க்குறோம், பார்த்துட்டு மூச்சு உள்ளே இழுக்கிறோம். உள்ளே இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கான்ஷியஸ்னஸை அனுபவம் பண்ணுறோம். அடியிலே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டில்லாகிடுறோம், கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் யோசிக்காமல் இருக்கும், ஒரு 2 செகண்ட். அந்த செகண்டில் நம்ம ப்ரீத் பண்ணி கான்ஷியஸ்னஸ் அனுபவம் பண்ணணும். நம்மளே சில நேரத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம அட்டென்ஷனை இதயத்தில் கொடுத்துட்டு அந்த கான்ஷியஸ் ப்ரீத் பண்ணலாம். ப்ரீத் பண்ணோன்னா அதே அனுபவம் கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட சென்சஸ் இதையும் நம்ம அனுபவம் பண்ணலாம். நம்ம இதையும் அனுபவம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அமைதி, ஸ்டில்னஸ் கிடைக்கும்.
ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒரு எசன்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ப்ரெசன்ஸ். அது நம்ம அனுபவம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.